Hi friends, welcome to Safina Vlogs. இது கும்ளி டூரோட செகண்ட் டேவோட வீடியோ. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டேவோட வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்களோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டே வீடியோட கண்டினியூட்டி தான் இது. ஒன் டே ஃபுல்லாக கேரளாவுக்கு கும்ளியில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலான்றதை ஃபர்ஸ்ட் வீடியோவில் அழகாக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேயில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் ஷோ எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிசார்ட் வந்து செக்இன் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நைட் வந்து செக்இன் பண்ணும்போது எந்த விதமான ஐடியாவும் இல்லை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மார்னிங் பார்க்கும்போது தான் வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. மார்னிங் எந்திரிக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நைட்டில் நாங்கள் எந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்த்தோன்றதை லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாங்கள் தங்கியிருக்க ரிசார்ட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் இருக்குன்றது நம்பவே முடியல. மார்னிங் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நமக்கு இன்னும் லக்காக இருந்தால் அனிமல்ஸ் எல்லாம் மார்னிங் வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. செகண்ட் டே ஆஃப் டூரில் எங்கெங்கே போனோன்ற இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ஃபேமிலியும் என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் ஃபுல்லாக ரெடி ஆகி அந்த வியூ பாயிண்டில் போய் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எங்கன்றது இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணுறது ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம் தான். ஈவன் செக் அவுட் பண்ணிட்டு லக்கேஜ் கலெக்ட் பண்ண அந்த ஆள் கூட சொன்னாங்க ஃபஸ்ட்டு கதவெல்லாம் மூடிட்டு அப்புறம் வெளியே வாங்க, பிகாஸ் அனிமல்ஸ் ஏதாவது இருந்தால் உள்ளே வந்துடும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது த்ரில்லாக புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கேரளா டூர் போகிறப்ப மழை பெய்யக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக கேரளாவில் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். அதோட நீங்களும் என்ஜாய் பண்ண கற்றுக்கங்க. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேரளாவில் இருந்துட்டு மழை பெய்யலனா தான் ஆச்சரியம். மழை பெஞ்சாதான் அந்த ஊருக்கே அழகு. அப்போ தான் உங்களுக்கு கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியும் சூப்பராக. செகண்ட் டே ஆஃப் கும்ளி டூரில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காவோ இல்லை ஒரு ஃபேமிலி கேங்காவோ போனீங்க அப்படின்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. செகண்ட் டே ஆஃப் டூரில் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீப் ரைடை என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் த்ரில்லிங்காக அந்த ரோட்டில் ஓட்டும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக உங்க கூட கிட்ஸ் இருந்தாங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஊருக்குள்ளே ஓட்டும் போது ஜீப் இப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி நார்மல் ஜீப் மாதிரி தான் இருக்கும். இந்த ஜீப் அப்படியே எடுத்து ஆஃப் ரோடுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் எல்லாத்தையும் சுருட்டி வச்சு பயங்கர த்ரில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஜீப்பை மாற்றிடுவாங்க. பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. ஆஃப் ரோடுக்குள்ளே போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்க முடியாது, கவர் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் சேஃபாக உட்காரதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேரளாவில் இருக்க ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது காலண்டரில் இருக்க பிக்சர் மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ க்ரீனரியாக சிட்டி அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப சூப்பரான இம்பார்ட்டண்டான விஷயமும் கூட. வயநாட்டில் இந்த பிரச்சனைலாம் ஆகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் போனோம். அப்பயுமே கூட பயங்கர வாட்டர் பயங்கர மழையாக தான் இருந்தது. கேரளாவில் இருக்க மொத்த டேம் ஆறு அருவி எல்லாத்துலேயும் பயங்கர வாட்டர் ஃப்ளோ இருந்தது. ஸோ கேரளாவில் இருக்க எல்லா ஃபால்ஸ்லையுமே குளிக்கக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. சில இதில் பார்க்குறதுக்கு வேணால் அலோடு இருக்குது, சில இதில் அதுக்குமே இல்லை. உங்களுக்கு ஆஃப் ரோடில் ஜீப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரோடு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். சுத்தமாக ரோடுக்கான எந்த ஐடியாவுமே இருக்காது. சின்ன சின்ன கல்லில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஸ்டோன் வரை இருக்கும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். நீங்கள் நல்லா பிடிச்சிட்டு சேஃபாக உட்காந்து போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். இதில் கண்டிப்பாக கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸில் ஏறனால உங்களுக்கு அன்ஈவனான ரோடாக இருக்கனால பயங்கர கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒழுங்காக பிடிக்காமல் உட்காந்துருந்தா உடம்புல கண்ணா பின்னான்னு அடிபடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஆஃப் ரோடாக இருக்கும் உங்களுக்கு. ஆஃப் ரோடுன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போவாங்க. நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா எலிஃபென்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இதுதான் வியூ பாயிண்ட். செம்ம அழகாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லைங்க, கிட்ஸு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸு ஒன் டைமாவது கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டீஸ்க்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ரைடு போயிருக்கவே மாட்டாங்க. இதை சிம்பிளாக சொல்லணும்னா துபாயில் போன டெசர்ட் சஃபாரி மாதிரியே இருந்துச்சு. அன்ஈவனான டெசர்ட்டில் எப்படி அப்படி இப்படி ஓட்டுவாங்களோ அதே மாதிரி சேம் அப்படி தான் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு இங்கேயும்.
இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்த வியூ பாயிண்ட். பார்க்கறதுக்கு உண்மையாவே சொல்லணும்னா அவ்வளோ அழகா இருந்தது. வயநாடு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பெருசாக எதுவுமே மூவ்மெண்ட் இல்லாமல் தான் இருந்தது. மெயினாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஆஃப் ரைடுக்குலாம் எந்த விதமான அலௌடும் கிடையாது கவர்மெண்ட். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரோடே இல்லாமல் காட்டுக்குள்ளே மண்ணில் ஓட்டிட்டு போகிறனால எப்போ வேணால் மண் சரிவு ஏற்படுன்றக்காக தான் மெயினாக ஃபஸ்ட்டு இதை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஜீப் ரைடு கேரளாவில் இங்கே மட்டும் இல்லை, மற்ற எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. ஈவன் நான் வாகமான் போயிருக்கும் போது கூட அங்கேயும் இந்த மாதிரி ஆஃப் ரோடில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எங்கே போனாலும் மிஸ் பண்ணாமல் இந்த ஜீப் ரைடை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கேரளாவோட ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் ஹப் வந்து கும்ளி ஆல்சோ. அங்கே நான் நிறைய ஃபாரினர்ஸையும் அரப்ஸையும் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் ரியலி லக்கின்னு தான் சொல்லணும். முதல் நாள் நைட்டு கூட எலிஃபென்ட் நாங்கள் பார்த்தோம் ஃபாரஸ்ட்டில். இன்றைக்குமே நாங்கள் வியூ பாயிண்டில் நிற்கும் போது அழகாக 2-3 யானையை நாங்கள் பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு யானை. ஃபஸ்ட்டு 2-3 இருந்துச்சு, அப்புறம் நிறைய கூட்டமாகவே வந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. 5 மினிட்ஸ் கொண்டு டைம் கிளைமேட் அவ்வளோ அழகாக மாறுதுங்க. லைட்டாக தூருது, அப்படியே வெறிக்குது, மறுபடியும் மிஸ்ட்டு வருது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் அவ்வளோ ரம்மியமாகவும் இருந்தது. இவ்வளோ உயரமான மலையில் அழகான வியூ பாயிண்டில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவ்வளோ குட்டியான ஜீப் செட்டப்புக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமான்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. வெஜிடபிள் போட்ட மேகி, பிளைன் மேகி, பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி சுட சுட பண்ணி கொடுக்கும்போது கணக்கே இல்லாமல் சாப்பிட்றோம். எவ்வளோ செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கே கணக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்க அவ்வளோ பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. சுட சுட செம்மையாக இருந்தது அந்த ஃபீலிங்கு. ஏதோ வீட்டில் நம்ம அம்மா பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. ப்ராப்பராக உட்காந்து ஒரு ஹோட்டலில் இட்லி தோசை கப்பன் சாப்பிட்டா கூட இந்த ஃபீலிங் இருக்காது. அவ்வளோ அழகான சூப்பரான ஃபீலிங். கண்டிப்பாக கேரளா டூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுவாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்பூன் எடுத்து சாப்பிடும் போது மொத்த பிளேட்டில் இருக்க மேகியும் கூல் ஆகிடும். அவ்வளோ கூலான கிளைமேட்டு. வீட்டில் எத்தனையோ முறை நீங்கள் நானும் பிரெட் ஆம்லெட் போட்டிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லையும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணவே முடியல. உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க பெருசாக எந்த விதமான கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறது கிடையாது. வெறும் மிளகு பொடி உப்பு மட்டும் தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்ம. எல்லா ஹில் ஸ்டேஷன் போனீங்கனாலும் இந்த பிரெட் ஆம்லெட் கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. மெயினாக கொடைக்கானலில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. உங்க பேர் என்னங்கக்கா? பாபு. உங்க பேருங்கக்கா? ஜெயா. சரி, தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் அண்ணா. இப்போ
இப்போ ஸ்டார்ட் பண்ண மழைங்க கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் பயங்கர மழை, அன்பிலீவபிளா மழை பெஞ்சது. ஆஃப் ரோடு முடிஞ்சு நாங்கள் நார்மல் ரோடு இறங்குற வரையும் செம்ம மழை, வெளுத்து வாங்கிடுச்சு. ஜீப்போட செட்டப்பே மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து மடக்கி வச்சுட்டாங்க. திடீர்னு மழை வந்தோடனே அதை எடுத்து விடவே முடியல. ஜீப்பில் இருக்க ஃபுல்லாக நாங்கள் நனைஞ்சு தொப்பலாம் ஆயிட்டோம். எப்பயாவது மழை வர கண்ட்ரியில் இருக்கனால இந்த மழை கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நனைஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்தோம். நமக்கு இந்த மழையை பார்க்குறப்ப அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்குது. அங்கேயே இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நசன்னு இருக்குது. ஆஃப் ரோட்ல மேலே ஏறும் போது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சோ, கீழே இறங்கும் போது ரியலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருக்கிற எல்லா குழியிலையும் ஃபுல்லாக தண்ணி இறங்கிட்டனால எவ்வளோ பெரிய குழி நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. இருக்கிறது ரொம்ப கஷ்டமானது என்ன, ஆஃப் ரோடு போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிட்டா இறக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் எங்கே இருந்தாலும் குட்டி குட்டியாக ஃபால்ஸ் வந்துட்டே இருக்குது. அது எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே போய் முடியுதுன்னு தெரியாதனால எங்கே பார்த்தாலும் தண்ணியாக மட்டுமே தான் இருக்குது. ஆஃப் ரோட்லேருந்து முடிஞ்சு எப்படா நார்மல் ரோடு வருவோன்ற அளவுக்கு பயங்கர பீதி ஆயிடுச்சு. மழையும் விட்டப்பாடு இல்லை, டிரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயங்கர மிஸ்ட் இறங்கிருச்சு. இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃப் ரோட் ரைடை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நார்மல் ரோடை பார்த்ததுக்கப்புறம் தான் உசுரே கையில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ த்ரில்லிங்கான ரைடு. இதுக்கிடையில எப்பயாவது அனிமல்ஸ்லாம் பார்த்துருந்தோம்னா எவ்வளோ சூப்பராக லக்கியாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். நம்ம எங்களுக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் பார்த்துருக்கேன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சில் கிளைமேட்ல அப்பப்போ மழை பெஞ்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டா இருக்கும் போது நம்மளால டீ குடிக்காம இருக்கவே முடிய மாட்டேங்குது. அப்பப்போ நிப்பாட்டிக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நம்ம உடம்புக்கும் இந்த டீ ரொம்ப தேவைப்படுதுப்பா. அது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போயிருந்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க டீ குடிச்சா போதும், மொத்த கேங்கு டீ குடிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்த பாருங்களேன், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நடுவில் மட்டும் தண்ணி, சுற்றி வர டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அங்கே தூரத்தில் தெரியாது டீ எஸ்டேட் தான். நீங்கள் வேணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு வரலாம் லைவாகவே. இது எல்லாமே பக்கத்தில் இருக்க வியூ பாயிண்ட் தாங்க. இதுவும் பருத்தம்பாறையில் ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட் தான். லாஸ்ட் டைம் வாகமான் போயிருக்கும்போது இந்த இடத்த பார்க்கவே முடியல. அவ்வளோ மிஸ்ட்டு. இப்படி ஒரு இடம் இருக்குன்றது என்னால் கண்டே பிடிக்க முடியல. பட் இந்த டைம் போயிருக்கும்போது இந்த டிரைவரை நான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. செம்ம அழகான வியூ. இதை லாஸ்ட் டைம் எப்படி மிஸ் பண்ணோன்ற அளவுக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருந்தது. பிகாஸ் நீங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபால்ஸை ஒரே டைம் பார்க்க முடியும். செம்ம அழகான வியூவாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வாட்ஸ்அப் குரூப் தேய ஒரு பிளானை போட்டு டூர் வந்திருக்கோம். ஒரு ஃபோட்டோ எடுக்காமையா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோ எடுக்கிற பசங்க சும்மா இல்லாமல் எங்கிட்ட போகிறப்ப சொன்னாங்க 12 வருஷத்துக்கு கூட பூக்கிற குறிஞ்சி பூ இங்கே பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அது மலை மேலே இருக்குது. இவ்வளோ உயரமாக இருக்குது. இதை போய் எப்படா பார்க்குறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி அங்கே ஒன்றுமே இல்லாம ஆயிட்டா என்ன பண்ணுறது, இது உண்மையாக குறிஞ்சி பூதானான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய டவுட் இருந்துச்சு. பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஏறியலாம்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஏறியாச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து முடிங்க. நான் எவ்வளோ பெரிய தூரத்தில் ஏறி இந்த வீடியோ எடுத்திருக்கேன்றது கடைசியாக உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். கேரளா போகிறவங்களா இருந்தாலும் சரி, கொடைக்கானல் போகிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஊதா குறிஞ்சி பூ பார்க்காம வராதிங்க. இதான் சீசன். Mana வரலாமா ப்ளீஸ்? அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி அந்த ஊதா குறிஞ்சி பூவை பறிக்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. கீழே இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸும் குட்டீஸும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நிறைய ஃப்ளவர்ஸை படிச்சு கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்தேன். செம்ம லக்கியாக ஃபீல் பண்ணோம் நாங்கள். இந்த வீடியோ கிளிப்பில் பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கும்போது ரோடு எவ்வளோ டவுனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மழை பெஞ்சதுனால மண்ணு ஃபுல்லாக வலிக்கிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இதை காமிச்சே ஆகணுன்றக்காக கஷ்டப்பட்டு ஏறி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. உங்களுக்காக ஒரு வீடியோவை எடுத்து இதை ஜாயின் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சைடில் ஒரு புல்லு செடி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது புல்லு செடி கிடையாது, அங்க இருக்க தைல செடி. கேரளா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. வேரோட நல்லா புடுங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில கழுவிட்டு நல்லா சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சு குளிச்சு பாருங்க. அவ்வளவு சூப்பரா மனமா இருக்கும். கை கால் வலி உடம்பு வலிக்கெல்லாம் செம்மையா கேட்கும். அதுல இருக்க ஒரு லீஃப் பிடிக்கி நல்லா கசக்கி பாருங்க, பயங்கரமான தைல ஸ்மெல் வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. ஒவ்வொரு வீடியோ ஃபுல்லா பார்த்து எனக்கு கொடுக்குற நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்றேன். பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை. இது மாதிரி இன்னும் நல்ல நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.